மற்றொரு அண்மைச் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் அரசடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கை அடித்து உடைத்த கஞ்சா கும்பலை தற்போது காவல்துறை கைது செய்யாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் பெட்ரோல் பங்க் அருகே சிறுநீர் கழித்ததை தட்டி கேட்டதால் பெட்ரோல் பங்கை அடித்து உடைத்த கும்பல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த மது போதை கும்பலை இன்னும் காவல்துறை கைது செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் அரசடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கை அடித்து உடைத்த கஞ்சா கும்பலை தற்போது வரை காவல்துறை கைது செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். பெட்ரோல் பங்க் அருகே சிறுநீர் கழித்ததை தட்டி கேட்ட ஊழியர்களை அந்த மது போதை கும்பல் அடித்து உடைத்த சம்பவம் அரங்கேறி இருந்தது. தற்போது வரை காவல்துறை இந்த போதை கும்பலை கைது செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். முத்துமோகன், வரம். வணக்கம் மாலதி. தூத்துக்குடி அருகே நேற்று முன்தினம் மாலை 6 மணி அளவில் 10 பேர் கொண்ட கஞ்சா போதை கும்பல் ஒரு பெட்ரோல் பல்கில் புகுந்து அந்த பெட்ரோல் பல்க் ஊழியர்கள் மற்றும் பெட்ரோல் பல்கை உடைத்து நொறுக்கியது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட கும்பலை காவல்துறையின் வழக்கு பதிவு செய்தனால இதுவரை கைது செய்யாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே கீழே அரசடி ராமேஸ்வரம் செல்லும் பாதை கீழே அரசடி பகுதியில் ஒரு பெட்ரோல் பல்க் உள்ளது. இந்த பல்கை தூத்துக்குடி 3வது மைல் பகுதியை சேர்ந்த திரிசா என்ற பெண் ஊழியர் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை 5 மணி அளவில் 3 பேர் போதையில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த பெட்ரோல் பல்கில் எரிபொருள் நிரப்ப வந்துள்ளது. அதில் ஒருவர் அந்த பெட்ரோல் பல்கில் உள்ள சிறுநீர் கழிப்பறைக்கு சென்று சிறுநீர் கழிக்காமல் பெட்ரோல் பொருட்கள் வாகன ஓட்டிகள் வரக்கூடிய பகுதியில் சிறுநீர் கழித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கே இருந்த ஊழியர் அங்கு பைக்கில் வந்தவர்களை சத்தம் போட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த 3 பேர் கொண்ட கும்பல் எரிபொருள் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை மிரட்டி விட்டு சென்றுள்ளது. பின்னர் சுமார் 1 மணி நேரம் கழித்து 10 பேருடன் கஞ்சா போதை கும்பல் மது போதை கும்பலுடன் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் நிலைய ஊழியர்களை கட்டை மற்றும் பயங்கர ஆயுதங்கள் தாக்கியது. மற்றும் அந்த எரிபொருள் நிரப்பிய பெட்ரோல் பங்கில் இருந்த அலுவலகம் மற்றும் ஆகியவற்றை பூந்தொட்டிகள் ஆகியவற்றை தாக்கி எரிபொருள் பெட்ரோல் போடக்கூடிய பகுதி மற்றும் அங்குள்ள கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்கள் ஆகியும் காவல்துறையினர் இதுவரை அந்த கும்பலை கைது செய்யவில்லை. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட குற்றவாளிகளை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவது பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் காவல்துறை உடனடியாக கைது செய்யாததால் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மீண்டும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே காவல்துறையினர் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதுபோன்ற சம்பவங்கள் உடனடியாக காவல்துறை சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று அறிக்கையை விட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மாலதி, முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துமோகன். தொடர்பாக